தொகுதி 13வது வேடப்பட்டி பேரூராட்சி 13வது வார்டு கவுன்சிலராக இருக்கேன். நான் திமுக கவுன்சிலராக இருக்கேன். எங்கள் ஊரை சேர்ந்த வேடப்பட்டியை சேர்ந்த பிரதீப் ராஜுங்கிறவர் சீட்டில் இல்லீகலாக சீட்டு நடத்திட்டு வர்றாரு. அவரும் அவங்க மாமா வீரமணியும் நடத்திட்டு வந்துட்டு என்னையும் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னால் அவர்கிட்ட சீட்டுக்கு ஆள்களை சேர்த்தி விட்டு பணம் வசூல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அது முடிஞ்சு போச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாலே முடிஞ்சிருச்சு. என்கிட்ட நான் சீட்டுக்கு சேர்த்து விட்டவங்களுக்கும் அவர் பணம் கொடுக்கல. அவர் அதில் வந்து ஒரு 11 லட்சம் ரூபா கொடுக்கணும். அவங்க மாமா வந்து டிவிகேவில் இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் திமுக கவுன்சிலர் தானே, நான் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்துட்டு எனக்கு டிவிகேவில் வந்து எம்எல்ஏ அமைச்சர் எல்லாரையும் தெரியும், அவங்கெல்லாம் வச்சு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்து கொலை மிரட்டல் விடுத்து அவங்க குடும்பமே சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்தாங்க. நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தொண்டாமுத்தூர் போலீஸை விசாரித்து அவங்க வந்து இதில் உண்மை தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து அனுப்பிச்சிட்டாங்க 2 பேர்த்தையும். மறுபடியும் இப்போ எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு தேவையில்லாமல் இழுத்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. வீடு பூந்து பிரச்சனை பண்ணுறாங்க. மறுபடியும் எங்கள் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அவங்களையும் மிரட்டுறாரு. அவர் வீரமணிங்கிறவர் ரொம்ப மிரட்டுறாரு எங்களை. அவங்க 58 லட்சம் ரூபாய் நீங்க தர வேண்டியது சீட் எடுத்து ஒரு டைம் கூட சார் சீட் அவரு நடத்தினாருங்க சார். நான் எப்படிங்க சார் 58 லட்சம் ரூபாய் தர முடியும்? நீங்க உங்க வீட்டுக்காரரு பசங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிறீங்க சார். எங்க குடும்பத்துக்கு யாருக்குமே எனக்கு தெரியாதுங்க சார். நான் மட்டும்தாங்க சார் அவர்கிட்ட வரவு செலவு வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எங்க குடும்பத்தையும் சேர்த்து இழுத்து, எங்க குடும்பம் மட்டும் இல்லைங்க சார், எங்க உறவினர்கள் எல்லாத்தையுமே இருக்கிறாங்க சார். இழுத்து தேவைன்னு பண்றாங்க. அது போக அவருக்கு நான் 58 லட்சம் ரூபா தரணும்னு ஏதாவது லீகலாக கொடுத்து சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட எந்த ஒரு காசும் வாங்கவே இல்லைங்க சார். நான் தான் அவருக்கு நிறைய காசு, சீட்டு காசு, அது இதுன்னு எல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேங்க சார். என்னோட நகை எல்லாமே அடமானம் வச்சு கொடுத்துட்டேங்க சார். நான் கவுன்சிலராக இருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கேங்க சார். இப்போ என்ன எஸ்பி ஆஃபீஸில் என்ன மேடம் புகார் கொடுக்குறீங்க? நான் என் மேலே இல்லை எந்தவித புகாரிட்டுமே இல்லைன்னு தொண்டாமுத்தூரில் வந்து நிரூபிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கனால நான் மறுபடியும் அதே கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேங்க சார். என்னை விசாரித்து அவங்க முடிவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேங்க சார். இந்த இவங்க வந்து தொண்டாமுத்தூரில் வேடப்பட்டி பேரூராட்சியோடைய 13வது வார்டு மெம்பராக இருக்கிறாங்க. இவங்களுடைய புகார் என்னன்னாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சுதா இவங்கள்ட்ட வந்து உதவி கேட்டு வந்த பிரதீப் ராஜன், அக்கா நான் இது மாதிரி பலர்கிட்ட ஏமாத்திட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா இவங்க எல்லார்ட்டையும் ஹெல்ப் பண்ணி இவங்களுடைய பணங்களையெல்லாம் கொடுத்து சீட்டில் ஏமாந்தவங்களுக்கு எல்லாமே கவலைப்படாதீங்க கொடுத்துருவாங்க, இல்லைனாலும் நான் நின்று பண்ணித்தரேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க மாமா அவங்க